இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நிலவட்டுமாக. இன்னைக்கு என்ன சம்பவம் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது நான் சமூக சேவை செய்யக்கூடிய ஒரு சகோதரியை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அப்போ அந்த சகோதரி என்ன பண்றாங்க அப்படின்னா, அதிகபட்சமா டைவர்ஸ் கேசஸ் எல்லாத்தையுமே எடுத்து பண்ணக்கூடிய சகோதரி, அதை சால்வ் பண்ணி விடுற சகோதரி. அப்போ அந்த சகோதரி என்கிட்ட சொல்றாங்க, ரொம்ப வருத்தப்படுறாங்க. இந்த மாதிரி, அம்மா பெண்கள், அதாவது ஆண்கள் கூட பரவாயில்லம்மா, பெண்கள் தாமா இந்த காலத்துல இருக்கக்கூடிய பெண்கள் மோசமான பெண்களா இருக்காங்கம்மா. அது ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் அப்படியெல்லாம் கிடையாது, பொதுவா எல்லாருமே அவங்க சொல்றாங்க ரொம்ப மோசமானவங்களா இருக்காங்கம்மா. முதல்ல எல்லாம் பெண்களுக்கு மாமியார் கொடுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். இப்ப அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுமா. இப்ப முழுக்க முழுக்க எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, ஆண்களுக்கு மாமியார் கொடுமை நடக்க ஆரம்பிச்சிருச்சுமா. என்கிட்ட வர்ற கேசஸ் எல்லாமே 3 மாசத்துல எனக்கு டைவர்ஸ் வேணும், அதுவே உடனே வேணும்னு நிக்கிறாங்கம்மா. அந்த டைவர்ஸுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாரா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களை பெற்ற தாய்மார்களாத்தான் இருக்காங்கம்மா. அதாவது இப்ப ஆம்பளைங்க எப்படி மாட்டிட்டு தவிக்கிறாங்கன்னா, முதல்லையாவது மாமியாருக்கும் பொண்டாட்டிக்கும் நடுவுல மாட்டிட்டு தவிப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, அதாவது அந்த பெண்ணினுடைய தாயார், இவங்களுடைய தாயார், பத்தா குறைக்கு அந்த பெண் அப்படின்னு அந்த பையன் பிரயாணங்கள்ல மாட்டிட்டு முழிக்கிறாப்புல. அந்த அளவுக்கு நொந்து போய் இருக்காங்கம்மா ஆம்பளை பசங்க. மாதிரி எல்லாம் கிடையாது. இப்போ எங்க வீட்லயே எங்க அம்மா என்கிட்ட சொல்லுவாங்க, அத்தா குளிச்சுட்டு போட்டாங்கன்னா அந்த சாரத்தை கூட எடுக்க மாட்டாங்கம்மான்னு சொல்லுவாங்க. பட் அதுக்கு அடுத்து உள்ள ஜெனரேஷன், இப்ப எங்க மாமாங்கள் எல்லாம் பார்த்தோம்னா, மாமிங்க கூட வேணாம், நாங்களே எங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் பண்ணி விடுறோம் அப்படின்னு சொல்லி பல் தேய்ச்சி விடுறதுல இருந்து, அந்த பிள்ளைகளை ஸ்கூலுக்கு ரெடி பண்றதுல இருந்து, சமைக்கிற வரைக்கும் ஆம்பளைங்க இன்னைக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ஆம்பளைங்க எவ்வளவோ நமக்காக மாறிட்டாங்க. நம்ம சுதந்திரம் வேணும் சுதந்திரம் வேணும்னு கேட்டு கேட்டு அவங்களுடைய சுதந்திரத்தெல்லாம் விட்டுட்டு நமக்காக எவ்வளவோ மாறிட்டாங்க. நம்ம என்ன பண்றோம்னா, இப்ப அவங்களை ஏறி மிதிக்கிற காலத்துக்கு வந்துட்டோம். அந்த ஆண்கள் பயங்கரமா, நிஜமா சொல்றேன், அவ்வளவு சீரழிறாங்க. அப்போ அங்க இருக்கிற அந்த பெண்மணி சொல்றாங்க, டெய்லி டைவர்ஸ் கேஸ் அவ்வளவு வருதுமா, ஏன்னா சமாளிக்கவே முடியலமா. இன்னைக்கு இருக்கிற பெண்களை பார்த்து எனக்கு சொல்லணும்னே தோணுதுன்னு அவங்க சொல்றாங்க. உங்களுக்கு உடல் ஆசைதான் இருக்கு அப்படின்னா அதை வேற எந்த வழியிலாவது தீர்த்துக்க வேண்டியதானே, அதையே கல்யாணம் அப்படிங்கிற ஒரு பந்தத்துக்குள்ள இழுத்துட்டு சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் ஏன் காயப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. உங்க முன்னாடி பேசுறவங்க அவங்க பின்னாடி எவ்வளவு நொந்து போய் பேசுறாங்க பாருங்க. அப்போ அவங்க அவ்வளவு நொந்து போய் பேசுறாங்கன்னா எவ்வளவு கேசஸ் அவங்க எடுத்திருக்கணும் அப்படிங்கறதுதான் எனக்கு அந்த நேரத்துல என் மண்டையில ஓடின விஷயம். தயவு செஞ்சு ஆண்கள் நமக்காக எவ்வளவோ மாறிட்டாங்க, எவ்வளவோ விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எவ்வளவோ இறங்கி வந்துட்டாங்க. நம்மள நாமளா வச்சிருக்கணும். சுதந்திரம் அப்படிங்கிறது என்னன்னா, யாரும் பாதிக்காத வகையில நம்ம இருக்கிறது பேரு தான் சுதந்திரம். இன்னைக்கு நமக்கு எல்லா விஷயங்களும் தெரியுது. நம்ம வெளியில போறோம், நம்மள வெளியில வண்டி கொடுத்து அலோ பண்றாங்க, நம்ம கிளாஸஸ் எடுக்க போறோம், ஒர்க்குக்கு போறோம், எவ்வளவோ சுதந்திரம் கிடைச்சிருச்சு. ஆனா எனக்கு ஈக்குவலா நீ வேலை பாரு, எனக்கு ஈக்குவலா நீ எல்லாம் பண்ணு, நான் பொம்பளைன்னா நான் மட்டும்தான் அந்த வேதனையை அனுபவிக்கணுமா, நீயும் எனக்கு ஈக்குவலா வான்னு ஆம்பளைங்களை இழுக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம சுதந்திரம்ங்கிற ஒண்ணு நமக்கு கிடைச்சதுக்கு அப்புறம். சோ தயவு செஞ்சு இப்படி கஷ்டப்படுத்தி பார்க்காதீங்க. ஏன்னா ஆண்களுக்குன்னு ஒரு தனி சிறப்பு உண்டு, தனி இடம் உண்டு. பெண்களால செய்ய முடிகிற விஷயங்களை ஆண்களால செய்ய முடியாதுன்னு ஒரு சில விஷயங்கள் உண்டு. உதாரணத்துக்கு பிள்ளை பெற்றது, அந்த மாதிரி விஷயங்கள். அதாவது என்னுடைய பிள்ளைகளை நான் ராணி மாதிரி வளர்த்திருக்கேன், என் பிள்ளைகள் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்ற தாய்மார்களா இருந்தா, அதே மாதிரி நான் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களா இருந்தா, தயவு செஞ்சு உங்களுடைய பெண்களை உங்க வீட்டோட வச்சுக்கோங்க. நீங்களே திருமணம்ங்கிற ஒரு பந்தத்தை கட்டி கொடுத்து அந்த ஆண் பிள்ளைகளை கஷ்டப்படுத்தாதீங்க. இப்போ முதல்ல எல்லாம் சொல்லுவாங்க, கணவர் குடிகாரனா இருந்தா கூட அவங்க கிட்ட நம்ம அனுசரிச்சு போனோம், ஏன்னா நமக்கு பிள்ளை குட்டிங்க இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ பெண்கள் தைரியமா வெளியேற தயாராயிட்டாங்க. ஆனா ஆண்கள் அப்படி இருக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு பிள்ளைங்க இருக்கு, என் பிள்ளைகளுக்காகவாவது நான் அவளை பொறுத்துக்கிட்டு தான் போகணும் அப்படிங்கிற நிலைமைக்கு ஆண்கள் வந்துட்டாங்க. பெண் பாவம் பொல்லாததுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி ஆண் பாவமும் பொல்லாததுதான். தயவு செஞ்சு தாய்மார்கள் எல்லாரும் நீங்க பாசத்தை ஊட்டி வளர்க்குறீங்க அப்படிங்கறதெல்லாம் அடுத்த பட்சம். தயவு செஞ்சு அந்த பிள்ளைகளிடம் நீங்க கண்டிப்போட வளருங்க. போற வீட்டுல எப்படி இருக்கணும்னு சொல்லி வளருங்க. கணவர் இல்லாம நீ வீட்டுக்கு சும்மா கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வளருங்க. அந்த பயத்தோட வளருங்க. உங்க பிள்ளையோட எதிர்காலம் ரொம்ப பிரகாசமா இருக்கும் கண்டிப்பா. அதை விட்டுட்டு நீ உனக்கு பிரச்சனையா, நீ அம்மாட்ட வந்துரு, அம்மா உன்னை பாத்துக்கிற
அப்படிங்கிற மாதிரி தயவு செஞ்சு சொல்லி வளர்க்காதீங்க. நிறைய டைவர்ஸ் கேஸுக்கு காரணமே வந்து தாய்மார்கள் தான். பெத்த தாயே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மண்ணெளி போடுறாங்க அப்படிங்கிற நிலைமைதான் இன்னைக்கு அதிகபட்சமா போகுது. சோ பிள்ளைகளுக்கு கவுன்சில் கொடுக்கறத விட தாய்மார்களுக்கு தான் அதிகபட்சமா கவுன்சில் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வருது. தயவு செஞ்சு உங்க பிள்ளைகளை கண்டிப்போட வளருங்க.